ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மீன்பிடி தொழிலில் இளம் பருவத்தினரை அபாயகரமான தொழிலில் ஈடுபடுத்தப்படுவதாக புகார் வந்தது. அதன் பேரில் தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் மலர்விழி தலைமையில் அதிகாரிகள் மீன்பிடி துறைமுகத்தில் ஆய்வு செய்தனர். அப்போது 18 வயதிற்கு குறைவான 5 வளரும் இளம் பருவத்தினரை மீட்டனர். பின்னர் இதுகுறித்து பேசிய தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் மலர்விழி, இளம் பருவத்தினரை பயன்படுத்தியவர்களுக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், தொடர்ந்து பயன்படுத்தினால் 1 அல்லது 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 50,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள விருசம்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சந்தன மாரியம்மன் ஸ்ரீ மாடசாமி திருக்கோவிலின் ஆனி மாத கொடை விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்லைகை பந்தயம் நடைபெற்றது. இதில் திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர், தேனி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மாடுகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. இப்போட்டியை விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் முனியசக்தி ராமச்சந்திரன் கொடிய துவக்கி வைத்தார். இப்போட்டி சிறிய மாடுகளுக்கு 12 கிலோமீட்டர் தூரமும், பூஞ்சிட்டு மாடுகளுக்கு 8 கிலோமீட்டர் தூரம் என 2 பிரிவுகளாக நடைபெற்றது. இதனையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜாக்கண்ணு மற்றும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் இமானுவேல் உள்ளிட்டோர் பரிசு தொகையை வழங்கி கௌரவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து திருப்பூர் நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தை திருநாகேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த சிற்றரசு என்பவர் ஓட்டி வந்தார். இந்நிலையில் பேருந்து கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையான பாபநாசம் அருகே கீழவள்ளத்தூர் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மழைநீர் வடிகால் பள்ளத்தின் மீது பேருந்து கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 30 பயணிகளும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரும் அதிர்ஷ்டவசமாக எவ்வித காயங்களும் இன்றி உயிர் தப்பினர். இதனையடுத்து உடனடியாக பேருந்தில் இருந்த பயணிகளை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மற்றும் நடத்துனர் பயணிகளை வேறொரு பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஐயம்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் மத்திய தொழில்துறை நிறுவனமான பெல் தொழிற்சாலை வளாகத்தின் முன்பு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு முறையை கடைபிடிக்க வலியுறுத்தி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எஸ்சி, எஸ்டி தொழிலாளர்கள் மேம்பாட்டு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எஸ்சி, எஸ்டி அமைப்பினர், ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தரங்கம்பாடி நண்டலார் சோதனை சாவடியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த நாகப்பட்டினம் நம்பியார் நகரை சேர்ந்த மழலைமாறன் என்பவர் தரங்கம்பாடி கடல் பகுதியில் பிடிக்கப்பட்ட 2 லட்சம் மதிப்பிலான 40 கிலோ கடல் அட்டையை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் மழலைமாறனை கைது செய்து அவரிடம் இருந்த கடல் அட்டையை பறிமுதல் செய்து சீர்காழி வனச்சரக அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் மழலைமாறனிடம் மேற்கொண்ட விசாரணை காரைக்கால் துறைமுகம் பகுதியிலிருந்து படகு மூலமாக இலங்கைக்கு கடல் அட்டை கடத்த இருந்தது தெரியவந்தது. மேலும் இதில் தொடர்புடையவர்கள் யார் என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் பக்கநாடு ஊராட்சியில் உள்ள அடுவாப்பட்டி பகுதியில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு மலைப்பகுதி உள்ளது. இந்த பகுதியில் தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து அங்குள்ள பாறை கற்களை வெட்டி எடுத்து விற்பனை செய்து வருவதாகவும், இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் எடப்பாடி வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இனியாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு அரசுக்கு சொந்தமான மலைப்பகுதியில் உள்ள பாறைகளை வெட்டி எடுத்து விற்பனை செய்து வருவதை தடுத்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாநகர் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து செவ்வாய்ப்பேட்டை பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படும்படி சந்தைப்பேட்டை பெரியார் நகர் பகுதியில் இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் அவர்களை பிடித்து விசாரணை செய்தபோது அவர்களிடம் இருந்து அறுவை சிகிச்சைக்கு முன் செலுத்தப்படும் மயக்க மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கிருஷ்ணமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, அர்ஜுன் ஆகிய மூவரையும் கைது செய்து இவர்களுக்கு மயக்க மாத்திரைகள் விற்பனை செய்தது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை கலந்து கொண்டு திருவெண்காடு, அகரப்பெண்தோட்டம், மங்கைமடம், திருவெண்காடு, மணிகிராமம், காவிரி பூம்பட்டினம், மேலையூர், வானகிரி ஆகிய வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களிடம் இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், திருமண உதவித்தொகை, மகளிர் உரிமைத் தொகை, கல்வி உதவித்தொகை, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பம் செய்தல், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட கோரிக்கை அடங்கிய 557 மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் தகுதியுடைய பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை, புதிய குடும்ப அட்டை, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு இறுதிப் பணியில் உள்ள பேருந்து நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் சாந்தி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் பேரூராட்சி செயல் அலுவலர் கோமதி, பென்னாகரம் வட்டாட்சியர் சுகுமார், இளநிலை பொறியாளர் பழனி மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான சேத்தியாத்தோப்பு, வாழைக்குள்ளை, வெள்ளியக்குடி, வெய்யலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் பன்னீர் கரும்பு பயிர் சாகுபடி செய்துள்ளனர். இப்பயிரில் குருத்து பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் நோய் தாக்குதல் மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். எனவே உரம், பூச்சி மருந்து ஆகியவற்றை இலவசமாக வழங்க வேண்டும் என்றும், தற்போது பயிர் கணக்கெடுப்பு செய்து பதிவு செய்ய வேண்டும் என்றும், பயிர் காப்பீடு மற்றும் பயிருக்கான உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அதிக பரப்பளவில் விவசாயிகள் கரும்பு பயிரிட்டு வந்த நிலையில் தற்போது 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மட்டுமே கரும்பு பயிரிட்டுள்ளனர். இதனால் கரும்பு பயிரிடும் பரப்பளவையும் அதிகரிக்க விவசாயிகள் ஊக்கப்படுத்த வேண்டும். பொங்கல் பண்டிகையின் போது அறுவடை செய்யப்படும் கரும்புக்கு ஒரு கரும்பு 50 ரூபாய் என நிலையான விலையையும் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வேதனையோடு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்தவர் கரண். இவர் கொடுங்கையூர் பகுதியில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் நேற்று முன்தினம் அப்பகுதியில் 5 வயது பெண் குழந்தையிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொள்வதை பார்த்து குழந்தையின் பக்கத்து வீட்டுக்காரர் பெற்றோரிடம் தெரிவித்தார். இதனையடுத்து குழந்தையின் பெற்றோர் சம்பவ இடத்திற்கு சென்று கரனை பிடித்து சரமாரியாக அடி கொடுத்து ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஆர்கே நகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் 5 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு செய்த கரனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் சாலைகளில் விபத்துகள் நடைபெறுவதால் பல்வேறு நிதி நிறுவனங்களின் உதவிகளோடு சாலையில் தடுப்புகள் அமைத்து விபத்தினை தடுக்கின்ற வகையில் சாலைகளில் ஒளிரும் விளக்குகள் மற்றும் பேட்டரியுடன் கூடிய 24 மணி நேரம் இயங்கக்கூடிய பேரிகார்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஈரோடு தனியார் நிதி நிறுவன சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மகுடஞ்சாவடி சங்ககிரி காவல் நிலையத்திற்கு இரும்பு பேரிகார்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் நிதி நிறுவன தொடர்பு அதிகாரி ஜெயராம் தலைமை வகித்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரும்பு பேரிகேடை போலீசார் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மண்டல மேலாளர்கள் மைதீன், பாஸ்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோவிலூரில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. அதே பள்ளி வளாகத்துக்குள் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியும் உள்ளது. தொடக்கப்பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களும், உயர்நிலைப் பள்ளியில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்களும் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் போதிய வகுப்பறை வசதி இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் பள்ளிக்குள் உள்ள மரத்தடியிலும், சுந்தரம் வள்ளியம்மை நினைவரங்கத்திலும், நூலக கட்டடத்தில் அமர்ந்தும் படித்து வருகின்றனர். இதனால் மழை காலங்களில் மாணவர்கள் மிகவும் சிரமம் அடைவதாகவும், கோவிலூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடங்கள் இருப்பதாகவும், உயர்நிலைப் பள்ளிக்கு வேறு இடம் தேர்வு செய்து போதிய வகுப்பறைகள் கட்டித்தர வேண்டும் என்றும், அது மட்டுமில்லாமல் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்லல் ஊராட்சி ஒன்றியம் சார்பாக ஒரு தொடக்கப்பள்ளியும் அரசு உயர்நிலைப் பள்ளியும் செயல்பட்டு வருது. தொடக்கப்பள்ளியில் ஒரு 300-400 மாணவர்கள் படிக்கிறாங்க. உயர்நிலைப் பள்ளியில் ஒரு 600-700 மாணவர்கள் படிக்கிறாங்க. சுற்று வட்டாரம் பூரா தமிழ்நாடு முழுவதுமே அரசு பள்ளிகளை மூடிக்கொண்டிருக்க சூழலில் இங்கே இத்தனை பிள்ளைகள் படிக்கிறதுக்கு காரணம் இங்கே அர்ப்பணிப்போட நல்ல ஈடுபாட்டோட நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறதுனால பள்ளிக்கூட நல்ல தேர்ச்சி விகிதம் வருது. அதனால தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய தங்கள் பிள்ளைகளை கூட இங்கே ஒன்றாந்து சேர்க்கணும்னு பெற்றோர்கள் கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம். ஆனால் இங்கே அவ்வளோ பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுக்கான கட்டிடங்கள் இல்லை. கட்டிடங்கள் இல்லாததுனால இங்கே ஆசிரியர்கள் வேறு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கலையரங்கங்கள்லையும் இங்கே செயல்படக்கூடிய நூலகத்திலையும் மரத்தடியிலையும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க.
நாடு முழுவதும் ஜூலை 1 முதல் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வரவுள்ள நிலையில் அவை குறித்து போலீசார், சிறைத்துறை அதிகாரிகள், நீதிபதிகள் உள்ளிட்டோருக்கு ஒன்றிய அரசு சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களுக்கு உதவாத சட்ட திருத்தம் தேவையில்லை எனவும் ஐபிசிசி, ஆர்பிசி சாட்சிய சட்டங்கள் ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என கூறி புதுச்சேரி வழக்கறிஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் நீதிமன்ற வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியினர் மற்றும் காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர்கள், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு குறுவை பருவத்துக்கு 38,441 ஹெக்டேர் நெல் சாகுபடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 95% நடவு பணிவுகள் முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் ஸ்பிக் நிறுவனத்தில் இருந்து குறுவை சாகுபடிக்கு தேவையான உரங்கள் ரயில் மூலம் கொண்டுவரப்பட்டது. யூரியா 250 மெட்ரிக் டன், டிஏபி 250 மெட்ரிக் டன், காம்ப்ளெக்ஸ் 250 மெட்ரிக் டன் என மொத்தம் 750 மெட்ரிக் டன் உரங்கள் வந்தடைந்த நிலையில் அவற்றில் 350 மெட்ரிக் டன் உரம் நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மீதமிருந்த 400 மெட்ரிக் டன் உரங்கள் மயிலாடுதுறை மாவட்ட பயன்பாட்டுக்காக கொண்டு செல்லப்பட்டது. இதனை 50க்கும் மேற்பட்ட லாரிகளில் ஏற்றி மயிலாடுதுறை, நாகை மற்றும் திருவாரூர் மாவட்ட தனியார் உர விற்பனையாளர்களுக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் உரம் வரத்தினை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் சேகர் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு கண்காணித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பாரூர் பகுதியைச் சேர்ந்தவர் தீபக். இவர் தனியார் டிராவல்ஸ் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் திப்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தமிழ் என்பவரது பேருந்தை வாடகைக்கு எடுத்துச் செல்வதாக தீபக் எடுத்து சென்றுள்ளார். இந்நிலையில் பேருந்து பாரூர் பெரிய ஏரியின் வளைவில் பனைமரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மற்றும் முன்பகுதிகள் சேதமடைந்தது. போதையில் ஓட்டுநர் தீபக் பேருந்து ஓட்டி வந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் தாறுமாறாக சென்றுள்ளார். இதனை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பேருந்தை விரட்டி சென்று படங்காட்டூர் அருகே மடக்கி பிடித்து பேருந்து ஓட்டுநரை தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போச்சம்பள்ளி போலீசார் பேருந்தை மீட்டு பாரூர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த பேருந்தை ஓட்டி வந்த நபர் வரும் வழியில் ஏதேனும் விபத்து ஏற்படுத்தியுள்ளாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் பாலத்தின் தடுப்பு கட்டியின் மேலே ஏறி இளைஞர் ஒருவர் உடற்பயிற்சி செய்தார். இதனை கண்ட அந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் ஆபத்தை உணராமல் தடுப்பு கட்டியின் மேலே ஏறி சாகசம் செய்ததை சிலர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்தனர். தற்போது இந்த வீடியோ வைரலாகி பரவி வருகிறது. மேலும் காவல்துறையினர் உடனடியாக அந்த இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா போதைப் பொருட்களை கொண்டு வந்து விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக திருப்பூர் காவல்துறையினருக்கு புகார்கள் வந்ததை அடுத்து திருப்பூர் மதுவிலக்கு மற்றும் அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் ரயில் நிலையம் அருகே உள்ள ரயில் மூலம் வரக்கூடிய பயணிகளை கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் ரயில் நிலையம் எதிரே உள்ள தபால் நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமான நின்றிருந்த நபர்களிடம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது காவல்துறையினரின் விசாரணையிலிருந்து ஒருவர் மட்டும் தன் கையில் வைத்திருந்த பேக்குடன் தப்பி செல்ல முற்பட்டார். காவல்துறையினர் அவரை துரத்தி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் மூவரும் ஆந்திர மாநிலம் சென்று கஞ்சாவை விற்பனைக்காக வாங்கி வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் விசாரணையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த முருகேஸ்வரி, பாலக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த அமீர், கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சபீர் பாஷா ஆகிய மூவரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த 1,50,000 ரூபாய் மதிப்புடைய 7 கிலோ 600 கிராம் எடை கொண்ட கஞ்சா பொருளை கைப்பற்றி மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அய்யனார் கோயில் தெருவை சேர்ந்தவர் மதன். இவர் சீர்காழி பிடாரி தெற்கு வீதி அருகே டீ கடை அருகே நின்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் மதனை அடித்து ஆடைகளை கிழித்து எறிந்து அவரது கால், உடல் உள்ளிட்ட இடங்களில் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த மதனை அருகிலிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த மதனின் உறவினரான மணிகண்டன் என்பவர்
சீர்காழி உப்பனாற்று இடது கரையோரம் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம கும்பல் மணிகண்டனின் கரையில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை எட்டி உதைத்து கீழே தள்ளிவிட்டு அங்கு மீன் பிடித்துக் கொண்டிருந்த மணிகண்டனையும் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் காயமடைந்த மணிகண்டனை அங்கிருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் முன்விரோதம் காரணமாக சகோதரர்கள் மர்ம நபர்களால் வெட்டப்பட்டனரா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.